காலேப் கூட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து கானான் தேசத்துல வேவு பார்க்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, யோசுவா காலேப் 2 பேரையும் மோசே அனுப்புகிறார். என்னாகமத்துல நம்ம அந்த இன்சிடென்ட்டை நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவங்க கானான்ல போயிட்டு அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து செய்தியை சொல்லும் பொழுது 10 பேரோட கூட அவங்க போயிட்டு வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, துச்செய்தியை பரம்ப செய்யறாங்க. ஆனா காலேப் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் காலேபின் மேல பிரியமா இருந்ததுனால என்ன பண்றாரு அப்படின்னா, எப்ரோன் வரைக்கும் காலேபு கொண்டு வந்துட்டாரு. அப்போ கர்த்தரை காலேப் உத்தமமாய் பின்பற்றது நிமித்தமாக எப்ரோன் வரைக்கும் வந்த காலேப் இப்பொழுது எப்ரோனை சுதந்திரிக்கும்படியாக அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நான் என்ன பண்ணுவேன், அந்த எப்ரோனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். இதை உனக்கு தருவேன், இதை நமக்கு செய்வேன், அப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த காரியங்களை நாம இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்கிறோமா, இன்னும் நாம அதை வந்து ஜெயித்துக் கொள்ளாம இருக்கிறோமா, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாம இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் பொழுது காரணம் என்ன தெரியுமா, தேவன் நம்மோடு கூட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஈஸியாக ஜெயித்துக் கொள்வோம் அப்படிங்கறதான ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருந்தா கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணுவாரு, எனக்கு என்ன அவர் சொன்னாரோ அதை கண்டிப்பா அவர் செய்வார். அப்ப தேவன் நமக்கு சொல்லுகிறத அவர் அப்படியே செய்து முடிக்கணும் அப்படின்னா நம்முடைய பக்கத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். இப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது ஜெயம்தான். ஏன்னா ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் உண்டாகும்.